வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பிராணாயாமத்தில் உஜ்ஜை பிராணாயாமா, அதாவது ஓஷன் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உஜ்ஜை பிராணாயாமா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தருவதாகும். ஸோ இது எப்படி பண்ணுறது, உஜ்ஜை ப்ரீத்திங்கை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த பிராணாயாமா பண்ணுறதுக்கு ஒரு காற்றோட்டமுள்ள இடம் அல்லது ஒரு சுத்தமான அறையில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ், அதாவது உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சத்தம் இல்லாத இடத்துல நீங்கள் உட்காந்துக்குங்க. ஒரு விரிப்பு, ஒரு யோகா மேட்டு அல்லது ஒரு விரிப்பில் உட்காந்துக்குங்க. சுகமான ஆசனத்தில் உட்காருங்க. உங்களுக்கு எந்த ஆசனம் வஜ்ராசனம், பத்மாசனம், கோமுகாசனம் உங்களுக்கு சுகமாக இருக்குதோ அதில் உட்காந்துக்குங்க. உங்களுடைய ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். உங்களுடைய கழுத்து தலையை நேராக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். இந்த எந்த பிராணாயாமம் செய்யும் பொழுதும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைட் பொசிஷனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மூச்சை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூக்குலையும் உங்கள் சுவாசத்தை நல்லா பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் எடுத்து உங்கள் சுவாசத்தை நல்லா கிளியர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த உஜ்ஜை ப்ரீத்திங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓஷன் ப்ரீத்திங். அதாவது இந்த ஓஷன், இந்த சமுத்திரத்தில் அலைகள் அடிக்கும் பொழுது எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த சத்தத்தை கொடுப்பது தான் இந்த உஜ்ஜை ப்ரீத்திங். இந்த உஜ்ஜை ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு சப்தத்தோடு செய்ய வேண்டியதாகும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டையை நம்ம நல்லா சுருக்கி அந்த ஒரு சின்ன ஓட்டையில் உங்களுடைய காற்று போகிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனையில் அந்த சத்தத்தோடு, அந்த ஓஷனோட இந்த இஸ் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடு நீங்கள் செய்யணும். ஸோ இதுதான் உஜ்ஜை ப்ரீத்திங். நீங்கள் இதுக்கு ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மூச்சை மூக்கு வழியில் உள்ள ப்ரீத்திங் பண்ணிடுங்க. ப்ரீத்திங் பண்ணிவிட்டு நல்லா வாயை திறந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். நம்ம ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடியை முன்னாடி வச்சிங்கன்னா, இந்த கண்ணாடியில் நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஒரு மூச்சை விட்டீங்கன்னா அதில் இந்த புகை மாதிரி படியும் இல்லைங்களா? இதை நம்ம வாயை மூடிட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இதே ப்ரீத்திங்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமது வாயை மூடிக்கொண்டு, அதாவது மூச்சை மூக்கு வழியிலேயே உள்ளும் வெளியுமாக, அதாவது நல்ல ஒரு நீண்ட மூச்சு அந்த எஸ் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடு செய்யணும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஒரு 5 தடவை இந்த ப்ரீத்திங். உங்களுடைய ஸ்பைன், நெக் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். கைகளை ஒரு சின் முத்ரா, சுலபமாக, எந்த விதமான உங்கள் பாடியில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. உங்களுடைய தோள்கள் அல்லது கால்கள் எங்கேயுமே எந்த வலிகளும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஒரு சின் முத்திரையில் மேல் நோக்கி உங்கள் 3 கைகளும் மேல் நோக்கி, உங்கள் பாம்ஸ் மேல் நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நல்லா மூச்சை எடுத்து கண்களை மூடிக்கொள்ளலாம்.
கண்களை திறந்து கொள்ளுங்கள். இதுதான் வந்து இந்த உஜ்ஜை பிரீத்திங் ஆகும். இந்த உஜ்ஜை பிரீத்திங் வந்து ரொம்ப அதாவது தொடர்ந்து செய்துட்டு வரும்பொழுது பலவிதமான நன்மைகளை வந்து இது கொடுக்கக்கூடியது. சயின்டிஃபிக்காக ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதை. ஸோ முதல்ல வந்து உங்களுடைய தைராய்டு அதாவது தொண்டைக்குழியை வந்து நீங்கள் சுருக்கி அதாவது ஒரு பைப்பில் தோட்டத்துலலாம் தண்ணி அடிப்போம். இந்த பைப்பை எப்படி நம்ம அழுத்தி கொஞ்சமாக வந்து நிறுத்தி அந்த தண்ணியை திருப்பி நம்ம பீச்சி அடிக்கும்போது அது எவ்வளோ வேகமாக ஒரு நல்ல ஒரு ஸ்பீடை வந்து திருப்பி அந்த தண்ணி போகுமோ, அந்த அடைப்புகள் எல்லாமே எடுத்துகிட்டு வருமோ, அது போல தான் இந்த ப்ரீத்திங் ஆகும். அதாவது தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்க தொடர்ந்து சிலருக்கு வந்து 1 மாதத்துலேயே இது நல்லா கேட்கும், அல்லது சிலருக்கு 2 மாதம், சிலருக்கு 3 மாதம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் அதாவது தைராய்டு வந்து குறைவாகவோ அல்லது வந்துட்டு அதிகமாகவோ இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து இந்த உஜ்ஜை பிரீத்திங் வந்து ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும். அதே போல் தான் வந்து உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் அதாவது மூச்சு விடுறதுல குரட்டை விடுவது நைட்டில் வந்து குரட்டை விடுறாங்க இல்லைங்களா, அந்த குரட்டை விடுறதுக்கும் வந்து இந்த உஜ்ஜை பிரீத்திங் வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். ஸ்லீப் அப்னியா அதாவது தூக்கத்தில் வந்து பாதையில் எழுந்து கொள்ளுவது, தூக்கம் வராமல் இருப்பது, உஜ்ஜை மூச்சு பயிற்சி வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். இன்னொரு முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தொண்டையில் வந்து சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த டான்சில் ப்ராப்ளம், தொண்டையில் எப்பவுமே புண்கள் வரும். தொண்டையில் புண்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பிராணாயாமா வந்து ஒரு சிறந்த நிவாரணம் தருவதாக இருக்கும். தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கட்டும், பப்னியா தூக்கம் வராமல் இருப்பதற்கும், குரட்டை வராமல் இருப்பதற்கும் மற்றும் ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மூச்சு பயிற்சி வந்து ஒரு சிறந்த உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.